SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அமைச்சர் கோவி செழியன் கடிதம் எழுதியிருக்கிறார். பொங்கல் அன்று நெட் தேர்வு கூடாது என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆந்திரா, தெலங்கானாவில் மகா சங்கராந்தி கொண்டாடப்படுவதையும் சுட்டிக்காட்டி அமைச்சர் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். UGC நெட் தேர்வை பொங்கலையொட்டி நடத்தக்கூடாது என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இந்த கடிதம் தொடர்பான முழு விவரம் என்ன? வணக்கம். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மத்திய அமைச்சருக்கு இந்த கடிதத்தினை எழுதியிருக்கிறார். பொங்கல் நாளன்று நடத்தப்படக்கூடிய இந்த தேர்வினை ஒத்திவைக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தமிழ் சமுதாய மக்களாலும் கொண்டாடப்படும் விழா பொங்கல் திருநாள் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் என அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 13 முதல் ஜனவரி 16 வரை 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது என்றும், இந்த ஆண்டு அதாவது 2025 13ஆம் தேதி போகி பண்டிகையும் 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகையும் வருகிறது என்று அவர் குறிப்பிட்டு அந்த விவரங்களை எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டு விவசாயிகளின் உணர்வார்ந்த திருநாளாக கொண்டாடப்படக்கூடிய பொங்கல் ஒரு பண்டிகை மட்டுமல்ல, 3000 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே மத்திய அரசு அன்றைய தினம் நடைபெற திட்டமிட்டிருக்கக்கூடிய UGC நெட் தேர்வு மற்றும் பிற தேர்வுகளை வேறு தேதிகளில் நடத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடிதம் தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.